Taste the Daily. சென்னை தாம்பரத்தில் துப்புரவு பணியாளர்களை உருட்டுக்கட்டையால் தாக்கி திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னடர்பாளையம் குப்பை கிடங்கில் சேமிக்கப்படும் குப்பைகளை லாரி மூலம் எடுத்துச் செல்ல மாதம் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் திமுகவினர் ஒப்பந்தம் செய்திருந்த நிலையில் அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் கன்னடர்பாளையத்தில் குப்பைகளை கொட்ட வந்த 4 துப்புரவு பணியாளர்களையும் அவர்களின் வாகனங்களையும் உருட்டுக்கட்டையால் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டனர். தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜாவின் ஆதரவாளரான 52வது வட்ட திமுக செயலாளர் விஜய் என்கிற விஜயன் இச்சம்பவத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நிலையில் அராஜகத்தில் ஈடுபட்ட திமுகவினர் மீது ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு ஆராதனையில் பக்தர்கள் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமிமலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் தங்க கவசம் மற்றும் வைரவேல் சாத்தப்பட்ட நிலையில் சுவாமிநாத சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வேலூர் மாவட்டம் வள்ளிமலையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவிலில் பெண்கள் 108 பால்குடங்களை சுமந்து சென்று சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்தனர். பின்னர் சுவாமிக்கு வெள்ளி கவசங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்காடு கிராமத்தில் உள்ள கடேஸ்வர சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தேரோட்டம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகளின் 366வது ஆண்டு குருபூஜை பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், விபூதி, பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.